Aravind, finding that Zigzag was sulkily refusing to say a word despite all their efforts at striking a conversation, dashed into the kitchen to return with a plate heaped hurriedly with juicy fruit slices and some nuts. அரவிந்த் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த ஜிக்ஸாக் எதுவுமே வாயை திறக்கல, பேசவே இல்லைல்ல, அதனால் போய் கிச்சனுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, அப்புறம் நட்ஸ்னால் தெரியும் இல்லையா, இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி அந்த மாதிரி இருக்கிற நட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த ஜிக்ஸாக் பறவைக்கு கொடுக்குறான். போர்ட் ஐஸ் பிரைட்டன் momentarily as zigzag picked up a walnut. அந்த ஜிக்ஸாக் என்ன பண்ணிச்சு, அப்படியே அந்த வால்நட்டை ஒன்று எடுக்குது. பட் ரெஃப்யூசிங் டு ஸ்பீக், ஆனால் பேச மாட்டேங்குது. ஹீ ட்ராப்டு ஒன் wrinkled eyelid in a solemn wink and flew clumsily to deposit the nut on the enormous chandelier hanging from the ceiling. ஆனால் அது பேசாமல் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, கண்ணை மூடிக்கிட்டே, அப்புறம் அந்த ஐலிட் இருக்குல்ல, கண்ணிமையை அப்படியே கண்ணிமையை அப்படி சிமிட்டிக்கிட்டே என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த சாண்ட்லியர்னா அது ஒரு விளக்கு தொங்கிட்டுருக்கும், அந்த ரூமில் தொங்கிட்டு இருந்தது. அதில் போயிட்டு இந்த வால்நட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொண்டு போய் அங்கே வைக்கிது. பிட் பை பிட் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகுது. அண்ட் இன் டோட்டல் சைலன்ஸ், அமைதியாக மெல்லமாக யாருக்கும் தெரியாமல் இந்த வேலை பண்ணுது. ஆல் த ஃப்ரூட் ஆன் த பிளேட் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு த சாண்ட்லியர். அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது அப்புறம் அந்த நட்ஸு எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த சாண்ட்லியர் விளக்கில் கொண்டு போய் வைக்கிது. அண்ட் ஆன் டு த பிளேட்ஸ் ஆஃப் த சீலிங் ஃபேனில் அந்த ரெக்கெல்லாம் இருக்குல்ல, பிளேடு, அந்த சீலிங் ஃபேனோட பிளேடு இருக்கும் இல்லையா, அதிலெல்லாம் கொண்டு போய் வைக்கிது. அது வந்து இப்போது அந்த ஃபேன் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, சரியா. தென் perching comfortably on a curtain rod, Zigzag dropped one wizened eyelid in another solemn wink as he sank his beak into a plum guava. அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல, கர்டன், அதில் ராடில் தானே அந்த ஸ்க்ரீன் மாட்டியிருப்பாங்க. அந்த ராடில் போய் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கண்ணை அப்படி மூடிக்கிட்டே என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த அதோட அழகு இருக்குல்ல, அதை வந்து ஒரு கொய்யா பழத்துக்குள்ளே மறைச்சி அப்படியே கண்ணை மூடி படுத்து தூங்குது. டோன்ட் வெரி சில்ட்ரன், விசு comforted as he left, noticing how disappointed they looked when Zigzag stubbornly refused to say a single word to them, even though they tried speaking to him in English, Hindi, Tamil and French. அந்த விசு இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் போன உடனே அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, noticing how disappointed they looked when Zigzag stubbornly refused to say a single word. ஒரு வேர்டு கூட அது பேச மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. எல்லா பாஷையிலையும், தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி எல்லா பாஷையிலையும் பேசி பார்க்குறாங்க, அது பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் வெயிட் டில் ஜிக்ஸாக் செட்டில் டவுன். அந்த விசு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கொஞ்சம் நேரம் ஆகும், அது புது வீடு இல்லை அங்கே, அதனால் அது செட்டில் டவுன் ஆகணும். இன் திஸ் நியூ ஹோம் you can have a great time listening to him. அது கொஞ்சம் நேரம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் அது உங்ககிட்டலாம் பேசும், அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா பொழுது போகும், கவலைப்படாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். As it happened, the children did not have to wait more than 10 minutes to have a great time listening to Zigzag. For as soon as Visu left, Zigzag still perched on the curtain rod, went off to sleep, and the moment he fell asleep, he began to snore. அந்த விசுன்றவர் இப்படி சொல்லிட்டு போயிட்டார், கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கூட ஆயிருக்காது, அந்த ஜிக்ஸாக் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, அந்த கர்டன் ராட் இருக்குல்ல, அது மேலே உட்காந்துக்கிட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சிருச்சு.
ஸ்னோர் பண்ண ஆரம்பிச்சு. ஸ்னோர்னா கொரட்டை விட ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் வாட் எ ஸ்னோர் இட் வாஸ் gangerwise. It began as a soft, grumbly sort of rumble, much like that which the stomach of a wildly hungry dinosaur might have made. இந்த ரொம்ப பசி எடுத்த டைனோசர் தெரியும்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த டைனோசரை வயிற்றுலேருந்து எப்படி ஒரு பெரிய சவுண்டு வரும், அந்த மாதிரி கொரட்டை விட்டுச்சு. தென் இட் க்ரூ லவுடர் அண்ட் லவுடர். அதுக்கப்புறம் அந்த கொரட்டை சத்தம் வந்து ரொம்ப பெருசாயிட்டே போச்சு. அண்ட் லவுடர் அன்டில் இட் சவுண்டட் ஆஸ் இஃப் எ ஹர்ட் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் வித் கோல்டு வாஸ் ட்ரம்பட்டிங் ஆங்க்ரிலி இன் த ரூம். அதாவது ஒரு கோல்டு, அதாவது தண்ணியில் நனைஞ்சு கோல்டு ஆகிடும்ல, குளிரில் நடுங்கிற எலிஃபண்ட்டு எப்படி சத்தம் போடும், அந்த மாதிரி அது கத்த ஆரம்பிச்சிச்சு. கேங்கர்வீஸ்ன்றது அந்த கொரட்டை விடுற சத்தம். சரியா? ஜிக்ஸாக் ஸ்னோர் பவுண்டட் தேர் ஏ ட்ரம் ஸ்டில் தேர் ஹெட்ஸ் ஏக்டு. அந்த சவுண்டு, அது கொரட்டை விடுற சவுண்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, காது குடஞ்சிடுச்சு. காதில் இயர் ட்ரம் இருக்குல்லையே காதில், அது அஃபெக்ட் ஆகி தலைவலியே வந்துச்சான். In vain did they try to wake the snoring bird. 21 languages he supported to know. Snored Mrs. Krishnan. Yet this bird chooses to communicate only in snorish, snory and snorily, snorulu அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் இருக்காங்களே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு என்னமோ 21 லாங்குவேஜ் தெரியும்னு சொல்கிறாங்களே, ஆனால் இதுக்கு ஒரே ஒரு லாங்குவேஜ் தான் தெரியுது. என்ன லாங்குவேஜ்னால் அது கொரட்டை விடுறது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. I thought it was scientific fact that birds could not snore, said மாயா. மாயா இருக்கால அந்த மிஸ்ஸஸ் கிருஷ்ணனோட பொண்ணு, அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, பேர்ட்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி கொரட்டை விடுறது இதுவே கிடையாது, நான் படிச்சிருக்கேன், சயின்டிஃபிக்காக அது கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ட்ரையிங் டு ஸ்குவர்ட் வாட்டர் ஃப்ரம் எ ஸ்மால் வாட்டர் பிஸ்டல் அட் ஜிக்ஸாக் டு வேக் ஹிம் அண்ட் வெட்டிங் மோஸ்ட் ஆஃப் த கர்டன்ஸ், த வால்ஸ் அண்ட் எ சோஃபா இன்ஸ்டட். என்ன பண்ணுற, நம்ம சின்ன பசங்கள்லாம் விளையாடுவாங்கள்ல, அந்த துப்பாக்கியில் தண்ணி இருக்கும்ல, தண்ணி வச்சு பீச்சி அடிப்பாங்களே, துப்பாக்கி மாதிரி வச்சுருப்பாங்களே, அதை வச்சு தண்ணியை தெளித்து விட்டா அது எழுந்துக்கும் சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணி பார்க்குறான். ஆனால் தண்ணி எங்கெல்லாம் பட்டுடுச்சு அப்படின்னா, அந்த ஸ்க்ரீனில், சவுத்து மேலே, அப்புறம் சோஃபா மேலே எல்லாம் நனைஞ்சிடுச்சு. ஆனால் அந்த பேர்டு வந்து எழுந்துக்கிற மாதிரியே தெரியல. ஆஃப்ரிக்கன் விச் டாக்டர்ஸ் பேர்ட்ஸ் டோன்ட் obey scientific rules. Aravind was annoyed that his best imitations of a ragging lion, a hungry hyena, and a ferocious dog had failed to draw zigzag out of his deep slumber. அரவிந்த் என்ன சொல்கிறான்னா, அந்த ஆஃப்ரிக்கன் டாக்டரோட அந்த பேர்டு வந்து இந்த சயின்டிஃபிக் ரூலெல்லாம் ஒபே பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சில விலங்குகளோட சவுண்டெல்லாம் கொடுக்குறான். யார்? அரவிந்த். இந்த பேர்டை தட்டி எழுப்புறதுக்கு என்ன மாதிரி அப்படின்னா, அப்படி ஒரு சிங்கம் எப்படி கர்ஜிக்கும் அந்த மாதிரி சவுண்டு கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஹங்க்ரி ஹைனானா ரொம்ப பசி எடுத்த கழுத புலி சொல்லுவாங்கள்ல, அது எப்படி கத்தும் அது மாதிரி கத்துறான். அப்புறம் ஃபெரோஷியஸ் டாக், ஒரு நாய் எப்படி கத்தும் பயங்கரமாக வெறி பிடிச்சி அது மாதிரி கத்தி பார்க்குறான். அது எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகலை. அந்த ஜிக்ஸாக் வந்து எழுந்துக்கவே இல்லை, தூங்கிட்டே இருந்துச்சு. நவ் ஹி ட்ரைட் இஸ் லவுடஸ்ட் மோஸ்ட் ஃப்ரைட்டனிங் கோயட் கால். இப்போ அவன் என்ன பண்ணுறான், ட்ரை பண்ணுறான் அப்படின்னா, ரொம்ப சத்தமாக கத்துறான். எப்படி அப்படின்னா, கோயட் கால்னால் ஒரு ஓநாய் சத்தம் போடும்ல, அந்த மாதிரி கத்துறான். பட் ஜிக்ஸாக் ஸ்லெப்ட் ஆன் அன்டிஸ்டர்ப்ட் அண்ட் ஸ்னோட் ஆன். ஆனால் அந்த ஜிக்ஸாக் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாத மாதிரியே அப்படியே தூங்கிட்டு இருந்தது. அண்ட் ஸ்னோட் ஆன், அப்படியே கொரட்டை விட்டுக்கிட்டே தூங்கிட்டு இருந்தது. இன் டோட்டல் டெஸ்பேர் அட் their failure to wake zigzag or at least stop him snoring, they shut themselves in the bedroom that was furthest
away from Mrs. Krishnan's studio where Zigzag was creating that terrible din. எல்லா வேலையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஜிக்ஸாக் எழுப்புற இதில் இருந்து ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. என்ன பண்ணாலும் இது எந்துக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, எல்லாரும் சேர்ந்து போய் ரொம்ப தூரம் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் இருக்காங்களே அவங்களோட ரூம் இருக்கும்ல, அந்த ஸ்டுடியோ ரூம், அந்த படம்லாம் வரைஞ்சிருப்பாங்க, அதையும் தாண்டி ஒரு பெட்ரூமில் போயிடுவாங்க, எல்லாரும் சேர்ந்து போயிடுவாங்க. மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வாஸ் ஜஸ்ட் அன்ட்ராவலிங் எ ரோல் ஆஃப் காட்டன் wool டு ஸ்டஃப் இன் ஹர் இயர்ஸ். அந்த மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் என்ன பண்ணாங்கன்னா, இது கத்திக்கிட்டே இருக்கு இல்லையா ரொம்ப சத்தமாக, அதனால் காது அடையுதுன்னு சொல்லிட்டு அந்த பஞ்சை எடுத்து காதில் வச்சுக்கிறாங்க. when they hear their maid Lakshmi shrieking as if she had been electrocuted. அதாவது காதில் அந்த பஞ்சு வைக்கிற நேரத்தில் அந்த அவங்களோட வேலைக்காரி லக்ஷ்மின்றவ ஒரே சத்தம் போடுறது கேட்டுடுச்சு. அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணா அப்படின்னா, ஹார்ட்ஸ் ஹேமரிங் தே ரஷ் டு த ஸ்டுடியோ டு ஃபைண்ட் லக்ஷ்மி டான்சிங் அண்ட் கிளாப்பிங் ஹர் ஹேண்ட்ஸ். என்னாச்சு சத்தம் கேட்ட உடனே இவ போய் பார்க்குறா. ஆனால் அந்த லக்ஷ்மி என்ன பண்ணா அப்படின்னா, கையை தட்டிக்கிட்டு கிளாப் பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆடுறான். அப்படியே எக்ஸைட்மெண்ட் அப்படியே என்ன பண்ணுறான்னா, வி ஹாவ் பீன் பிளெஸ்ட், நாமெல்லாம் ரொம்ப பிளெஸ் பண்ணியிருக்கோம். வி ஹாவ் பீன் ட்ரூலி பிளெஸ்டு. இட்ஸ் ரெய்னிங் பப்பையாஸ் அண்ட் பனானாஸ் இன் திஸ் ரூம். இந்த ரூம்லேருந்து வாழைப்பழம் அப்புறம் பப்பாளி பழம் எல்லாமே அப்படியே மழை பொழியுது, அதெல்லாம் விழுது கீழே அப்படின்னு சொல்கிறோம். They froze in horror. Lakshmi had apparently switched on the fan on which Zigzag had left some fruits and nuts. இது என்ன காரணம்னு உங்களுக்கு புரியுதா? அவன் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, அந்த ஃபேன் சுவிட்ச் போட்டிருக்கா. ஃபேன் சுவிட்ச் போட்டோன்னா என்ன ஆகும், அதெல்லாம் அந்த ஜிக்ஸாக் பறவை எடுத்து வச்சிருந்ததில்ல அந்த ஃபேனோட பிளேடில் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் அதெல்லாம் கீழே விழுது, அதுதான் காரணம். ஹாஃப் பெக்ட் ஃப்ரூட் ஸ்ட்ரீம்ட் ஆஃப் த ஃபேன் dampening even Lakshmi's enthusiasm as a guava landed on her cheek with a soft squish and one walnut hit her forehead with a loud smack. என்னாச்சு அப்படின்னா, அந்த லக்ஷ்மியோட தலை சீக்கில் கன்னத்தில் ஒரு கொய்யாப்பழம் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் தலைமையில் ஒரு அந்த ஃபோர்ஹெட்டில் அந்த நெத்தியில் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு வால்நட் பட்டுடுச்சு. அதுக்கப்புறம் ஒன் ஸ்லைஸ் ஆஃப் ஓவர் ரைப் பப்பையா கேம் whizzing off the fan and as they watched it helplessly it horror splattered all over Mrs. Krishna's unfinished masterpiece. Sunset at Marina, spreading streaks of gooey orange pulp and shiny black seeds all over it. அந்த ஒரு படம் வரைஞ்சிட்டு இருந்தா சொன்னோம்ல, அந்த மெரினா பீச்சில் சன்செட் ஆகுறது, அதில் இன்னும் அவன் முடிக்கவே இல்லை அந்த படத்தை. அதுக்குள்ளே அந்த பப்பையாவோட ஆரஞ்சு கலர் அந்த பழம் இருக்கும் இல்லையா, அது அந்த படத்து மேலே பட்டுடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பப்பையாவில் ஒரு பிளாக் கலரில் விதையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அந்த படத்தில் எல்லா இடத்துலையும் பட்டுடுச்சு. மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் groaned tragically and looked ready to shoot Zigzag. இந்த மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கு ரொம்ப கோவம் என்ன பண்ணான்னா, அந்த ஜிக்ஸாகை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்தான். பட் ஹீ வாஸ் சேவ்டு பை த பெல். ஆனால் ஜிக்ஸாகை அவ ஷூட் பண்ணலான்னு நினச்சாலே எடுக்கிறதுக்குள்ள, அந்த துப்பாக்கி எடுக்கிறதுக்குள்ள இது தப்பிச்சிடுச்சு. யார்? ஜிக்ஸாக். இந்த டெலிஃபோன் பெல் எப்படி தப்பிச்சுதுன்னா, ஒரு பெல் அடிச்சு டெலிஃபோன் கால் வந்தது. They answered one call after another as all the neighbors rang up to demand what the awful gangrenous sound was and if they could please have some peace. அதாவது அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, என்னது இது, இங்கே பயங்கரமாக சத்தம் வருது, அந்த சத்தத்தை கொஞ்சம் குறைங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, எங்களை அமைதியாக இருக்க விடுங்கன்னு ஒவ்வொருத்தரும் மாற்றி 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 ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் த்ரூ
All this commotion, zigzag slept on unconcerned and snored on. இவ்வளோ நடந்துட்டுருக்கு, ஆனால் ஜிக்ஸாக்கு அசையவே இல்லை, தூங்கிட்டு தான் இருந்துச்சு. Finally, an exhausted Mrs. Krishnan rang up her husband. வேறு வழியே இல்லாமல் அந்த மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. I am going crazy with the sound of zigzag snoring plus all these angry telephone calls. எனக்கு முடியவே இல்லை, இங்கே அந்த ஜிக்ஸாக் ஒரே கொரட்டா சத்தம் விடுது, அதுக்கப்புறம் அந்த டெலிஃபோன் கால் வருது, அண்ட் மை பியூட்டிஃபுல் பெயிண்டிங், அதுக்கப்புறம் என்னோட பெயிண்டிங், நான் வரைஞ்சேன் இல்லையா, அது என்னாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஹியர் ஹர் வாய்ஸ் கிராக்டு, அப்படி சொல்லும்போது அப்படியே தொண்டை, அவளோட வாய்ஸ் வந்து அப்படியே ரொம்ப இதுவாகிடுச்சு. யூ நோ மிஸ்ஸஸ் ஜுன்ஜுன்வாலா, த ஆர்ட் கிரிட்டிக் ஹூ லிவ்ஸ் அப்ஸ்டேர்ஸ். இந்த ஜுன்ஜுன்வாலா இருக்கால, அவள் வந்து என்னோட படத்தை பற்றி, நான் படம் வரைவேன்ல, அதை பற்றி கிரிட்டிசிசம் பண்ணுவான். அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த அப்ஸ்டார்ஸ், லிவ்ஸ் அப்ஸ்டார்ஸ், மேலே அந்த மாடியில் இருக்கால, அவள் தான். வெல் ஷீ ஹியர்ட் ஜிக்ஸாக் ஸ்னோரிங் அண்ட் ஹேட் த சீக் டு டெலிஃபோன் அண்ட் ஆஸ்க் மீ வெதர் ஐ குட் சிங் எ லிட்டில் சாஃப்ட்லி வென் ஐ டுக் மை சிங்கிங் லெசன்ஸ். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் மெல்லமாக பாடக்கூடாதா அப்படின்னு சொல்கிறான். ப்ளீஸ் கான்டாக்ட் சோமு அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் வி ஷுட் டூ. அதனால் கொஞ்சம் தயவு செஞ்சு அந்த சோமுக்கு ஃபோன் பண்ணுங்கள், இந்த ஜிக்ஸாக் இப்போ பண்ணுதில்ல, அதை என்ன பண்ணலாம், அதை கொரட்டை விடுறது இல்லையா, அதை எப்படி நிறுத்தலாம் அப்படின்னு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து கிருஷ்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான். டாக்டர் கிருஷ்ணன் கேம் ஹோம் ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் ஹீ குட் ஆஃப்டர் ஹீ ஹேட் லெஃப்ட் அன் இமெயில் மெசேஜ் ஃபார் சோமு. டாக்டர் கிருஷ்ணன் என்ன பண்ணார், உடனே இமெயில் மெசேஜ் அனுப்புகிறார். யாருக்கு? சோமுக்கு. இந்த மாதிரி ஆஸ்கிங் ஹிம் ஃபார் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் ஹவு டு ஸ்டாப் ஜிக்ஸாக் ஃப்ரம் ஸ்னோரிங். ஜிக்ஸாக் இந்த மாதிரி கொரட்டை விடுதில்ல, அது எப்படி நிறுத்துறது சீக்கிரமாக அது அப்படின்னு கேட்டு ஒரு இமெயில் அனுப்புகிறாங்க. கிளியராக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். டோன்ட் வரி, ஹீ reassured his downcast family. Somu will reply soon and we will discover there is some ridiculously simple way to stop zigzag from snoring. இந்த மாதிரி இமெயில் மெசேஜ் கொடுத்து அவன் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி இருக்கவங்க கிட்டலாம், அதாவது ஒய்ஃப் கிட்ட, குழந்தைங்க கிட்டலாம் சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, சோமுக்கிட்ட நான் இமெயில் அனுப்பியிருக்கேன், அவர் சீக்கிரமாக பதில் கொடுத்துருவாரு இந்த ஜிக்ஸாக் கொரட்டை விடுறது நிறுத்துறதுக்கு அப்படின்னு சொல்கிறார். 6 days pass, 6 frantic days of checking their email day and night. 6 நாள் போயிடுச்சு. 6 frantic days of checking their email day and night. ராத்திரியும் பகலும் அந்த இமெயில் வந்துச்சா, நம்ம அனுப்பினோமே இமெயில், அதுக்கு ஏதாவது பதில் வந்துச்சான்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. 6 torturous days of having the deafeningly loud gongreways resound in their home. அந்த சவுண்டு பயங்கரமாக கேட்டுச்சு, அந்த கொரட்டை விடுற சத்தம். Most nerve-wrackingly, Maya complained that she heard a permanent rumbling sound in her ears even when she was miles away from home. அந்த வீட்டை விட்டு வெளியே ரொம்ப தூரத்துக்கு ரொம்ப மைல் தூரம் போனாலும் அந்த சத்தம் வந்து என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு மாயா கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அரவிந்த் confessed that for the first time in his life he was actually looking forward to going to school, considering it was as calm as a monastery compared to their house. ஃபஸ்ட்டு அரவிந்த் என்ன சொல்லுவான்னா, முன்னாடியெல்லாம் ஸ்கூல் தான் ஒரே சத்தமாக இருக்குது, ஆனால் இப்போ ஃபஸ்ட் டைம் சொல்கிறான் லைஃப்பில் எனக்கு வந்து ஸ்கூல் தான் அமைதியாக இருக்குது, வீடு தான் ரொம்ப சத்தமாக இருக்குது, ஸ்கூலையும் வீடையும் கம்பேர் பண்ணா அப்படின்னு அரவிந்த் சொல்கிறான். மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் ஹேட் லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் பெயிண்டிங். மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கு படம் வரையணுன்ற இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுச்சு. Zigzag would sometimes wake up briefly when he wanted to eat some fruit. இந்த ஜிக்ஸாக் சில வாட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பழம் சாப்பிட்றதுக்காக எழுந்துக்கும். Sometimes he would sit on the veranda looking sulky and bored as he stared at the sunset at Marina Beach.
த ரியல் வியூ, நாட் த பெயிண்டிங் லையிங் ஃபார்லான் இன் ஒன் கார்னர். சில வாட்டி என்ன பண்ணோம், அது அந்த ஜிக்ஸாக் என்ன பண்ணோம்னா, அங்கே மெரினா பெஞ்ச், நிஜமான மெரினா பெஞ்ச் வரைஞ்சது கிடையாது, அங்கே அந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கும். ரெயின்ட் பை ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் ஹார்டனிங் பப்பையா, அந்த பப்பையா இருக்கு இல்லையா, பப்பாளி பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே பார்க்கும். ஜிக்ஸாக் நெவர் ஸ்போக் டு எனிவன், யார்கிட்டையும் பேசவே பேசாது. தோ எவ்ரி ஒன் ட்ரைடு செவரல் டைம்ஸ், எல்லாரும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் இன் செவரல் லாங்குவேஜ், பல மொழியில் ட்ரை பண்ணி அதை பேச வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. டு ஸ்பீக் டு ஹிம் கைண்ட்லி ஹி ஒன்லி ஸ்லெப்ட் அண்ட் ஸ்னோட். ஆனால் அது என்ன பண்ணிச்சுன்னா, எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருந்தது, கொரட்டை விட்டுட்டு இருந்தது.